Assistant Professor Chemistry, Department of Microbiology. Today we discuss the topic chemical bonding. Adha special ionic bonding mattum நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா chemical bonding. First you know the word bond. Bond means drawn like that. Simply say two electrons make a single bond. Similarly, 4 electrons make a double bond. Like that, 6 electrons make a triple bond. Okay? Today we discuss the topic ionic bonding. Various types of chemical bonding. Chemical bonding la nariya types irukku. Ionic bonding, covalent bonding, coordinate covalent bonding, metallic bonding, hydrogen bonding மாதிரி nariya types irukku. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்ன அப்படினா ionic bonding. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படினா சோடியம் குளோரைட் சொல்லலாம், லித்தியம் குளோரைட் சொல்லலாம், லித்தியம் புரோமைட் சொல்லலாம். நிறைய இது எக்ஸாம்பிளா சொல்லலாம். இன்னைக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள பார்க்க போறோம் அப்படினா சோடியம் குளோரைட் எக்ஸாம்பிள வச்சு எப்படி வந்து அயானிக் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சோடியம் குளோரைட் ரெண்டு ஆட்டம் வந்து கம்பைன் ஆகி அயானிக் சோடியம் குளோரைட் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த கேஸ்ல எப்படி ஆகும் அப்படினா சோடியம் அதோட அட்டாமிக் நம்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படினா 11 Na. This one is the atomic number. இந்த atomic number வச்சு electronic configuration போட்டோம் அப்படினா 1s2 2s2 2p6 3s1 totally 11 electrons. 2 4 10 then 11. Similarly, chlorine atom has 17 atomic number. So chlorine is more than 17 electronic configuration is 1s2 2s2 2p6 3s2 3p5 then 4s2 4 6 17 okay 3p5. இப்போ இதுல வந்து 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இதுல 17 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு ஆட்டம் கம்பைன் ஆகி தான் நமக்கு வந்து அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இத எப்படி டிஃபைன் பண்ணி சொல்லலாம் அப்படினா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் one electron from one outermost orbital to another atom. அதாவது ஒரு ஆட்டத்துல இருந்து எலக்ட்ரான் வந்து அடுத்த ஆட்டத்துல போய் outermost ஷெல்ல போய் அட்டாச் ஆகறனால உருவாகுற பாண்ட் தான் அயானிக் பாண்ட். இப்போ அப்படி வந்து உருவாகுறப்போ என்ன ஆகும் அப்படினா both atom attains NS2 NP6 configuration. That one is known as octet configuration. Octet configuration is a stable one. That is so every atom எல்லா ஆட்டமும் என்ன பண்ணும் அப்படினா ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணனும்னு நினைக்கும். இப்போ இந்த கேஸ்ல என்ன பண்ணுது அப்படினா this is இது ஒரு ஷெல் சோடியம்ல வந்து அவுட்டர் மோஸ்ட் செல்ல ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. Similarly chlorine இது ஒரு ஷெல் அவுட்டர் மோஸ்ட் இதுல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப என்ன நடக்கும் அப்படினா சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி NS2 NP6 8 எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ஆக்டெட் கான்ஃபிகரேஷனா மாறிடும். Similarly chlorine வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி ஆக்டெட் கான்ஃபிகரேஷன். இங்க வந்து ஆல்ரெடி நமக்கு 7 எலக்ட்ரான் தான் இருக்கு. இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால நமக்கு வந்து both atoms attains NS2 NP6 configuration. எப்படி இதாகும் அப்படினா டயக்ராமேட்டிக்கா போடுறதா சோடியம் 11 எலக்ட்ரான் 1 2 3 4 5 6 7 8 last one atom having 1 electrons. Similarly chlorine atom வந்து 17 electrons, inner shell 2 electrons, next cell 8 electrons, and 4 6 8 okay, and outer shell will be having 7 electrons 4 6 then. So this electron transfer into chlorine atom, so it attains NS2 NP6 configuration. So that configuration is 1s2 2s2 2p6. So attains NS2 NP6 configuration. Similarly chlorine atom gain 1 electron, attain 1s2 2s2 2p6 and 3s2 3p6. So both atoms attains NS2 NP6 configuration. Like that in the format la namakku ionic